அண்ணா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. நிலாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேக் மேரேஜ். நான் மட்டும் ஏன் கல்யாணமா பார்க்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் டிவோர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு பை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க தனியா இருக்கணும். அதுக்கு நான் இப்பவே ஏதாவது ஒரு பொண்ணு கூட பேசினா அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க கரெக்ட் நான் கரெக்ட் சொல்றேன். உங்களுக்கு எனக்கு நடுவுல எதுவுமே இல்ல. நமக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ். நீங்களே என்ன கசின் தான் சொல்றீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படிங்க உங்களை வைஃப்னு சொல்ல முடியும்? அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட எதுவுமே சொல்லல. நான் ஏதோ ஏமாத்திட்டேன்னு சொல்லி எங்க அண்ணா அந்த குதிக்குது. நான் எங்க ஏமாத்தினேன்? எனக்கு உண்மையிலேயே நிஜமாவே கல்யாணம் ஆயிருந்தா நானே அதை போய் சொல்லிருப்பேன். எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீ வாங்க இப்ப அந்த பொண்ணு பார்க்க போலாம். இவங்க தான் என் வைஃப்னு காட்டுவோம். இவங்க வருவாங்க கேளு. அட கேளுண்ணே, வர மாட்டாங்கண்ணே. எனக்கு தெரியும், வரவே மாட்டாங்க. இப்ப சொல்லு, நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பொண்ணு பேசிட்டு நானும் பேசுறேன். அவன் மேல எனக்கு லவ் சுத்தமா கிடையாதுண்ணே. அதுக்குன்னு கல்யாணம் ஆனதை ஏமாத்தி அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்னு ஒரு பெரிய பழி தூக்கி என் தலையில போடாதீங்க. ஏங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? லாஜிக்கா அடிக்கிறான்டா. எதுவுமே பேச முடியாத அளவுக்கு பாயிண்டா பேசுதுன்னு. நீங்க சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்களால இல்லன்னு சொல்ல முடியுமா? நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது. கரெக்டா தான் சொல்றீங்க. அண்ணா எங்களுக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ். நான் அவரை என் ஹஸ்பண்டாவே நினைக்கலண்ணே. அப்புறம் அவரு மட்டும் ஏன் அந்த பொண்ணு கிட்ட என்ன அவர் வைஃப்னு சொல்லணும்? அவர் கரெக்டா தானே கேக்குறாரு. என்ன இப்படி பேசுற? உண்மைதான் சோழன். நீங்க யார் கூட வேணா பேசலாம், அது தப்பே இல்ல. எஸ் யூ ரைட். நீங்க பண்ணதான் தப்பு. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க ஏன் அந்த பொண்ணு கிட்ட சொன்னீங்க? இவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே. எல்லா இடத்துலயும் சோழன் கரெக்டா தான் இருந்திருக்காரு. நீங்க தான் ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த போய் அந்த பொண்ணு பாருங்க. எது? பாவம் நேத்துல இருந்து கதவு திறக்கலன்னு வேற சொல்றாங்க. நீங்க போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா கதவு திறக்கும். அவகிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுங்க. எங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய். எனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ். டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும் சொல்லுங்க. எல்லா உண்மையும் சொல்லிருங்க. தீமை மறந்துடாதீங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட உங்க லவ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது